வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க்கை நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? குடும்ப ஒற்றுமை. அதாவது சில குடும்பங்களில் எல்லாமே நல்லவங்களாக இருப்பாங்க, எல்லாம் நல்ல விதமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு ஒற்றுமை குறைபாடு இருக்கும். ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேட்குறதில்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாரும் மனசுக்குள்ளே நினைப்போம், குடும்பம் ஒத்துமையாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு. இதுக்கு ஒரு எளிய வழிபாடு இருக்குது, நம்ம வீட்டிலையே செய்கிறது. அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது சிவனோட குடும்ப படம், சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் இவங்க இருக்க மாதிரி படம் கிடைக்கும். அதை வாங்கி பூஜை அறையில் வைங்க. அதில் பார்த்திங்கன்னா அழகாக அவங்களோட வாகனம் இருக்கும். சிவனுக்கு ரிஷப வாகனம், பார்வதி தேவிக்கு சிம்ம வாகனம், விநாயகருக்கு மூஷிக வாகனம், முருகருக்கு மயில் வாகனம். இப்படி அந்த வாகனங்கள் அவங்க எல்லாம் அழகாக இருப்பாங்க சுற்றி. இந்த படம் வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வச்சு தினமும் பூ வச்சு நெய் விளக்கேற்றி மனசார குடும்பம் நல்லா ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி மனசார வேண்டுங்க. நிச்சயம் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை பெருகி வரும். இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதே மாதிரி அலுவலகத்தில், ஆஃபீஸில் கொஞ்சம் சுய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வியாபாரம் பெருகி வரணுன்னா கூட இந்த குடும்ப படத்தை, அதாவது சிவனோட குடும்ப படத்தை வச்சு நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இதை கடைப்பிடிச்சு பாருங்களேன். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.